பக்கத்து வீட்டில் புதுசாக கல்யாண ஜோடி. அவள் பேர் மானசா. சேட்டு பொண்ணு. பார்க்க நல்லா வெள்ளையாக இருப்பா. அவன் புருஷன் பார்த்தா அவள் நல்லா இருக்க மாட்டான். மானசாவை பார்க்கும்போதெல்லாம் நான் சிரிக்க ஆரம்பிப்பேன். என்னடா அது இவ்வளோ கலராக இருக்காளே, இவ கூட நல்லா பேசினா நல்லா சாப்பாடு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பேன். ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்தது. அதனால் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ தான் மானசா கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தேன். நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஏன் அர்ஜென்ட் பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. ஏன்னு கேட்டா. நான் உடனே சொன்னேன், நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேனே அதுக்குன்னு. நான் என்ன அவ்வளோ அழகாக இருக்கிறான்னு கேட்டா. ஆமாம், எல்லா பசங்களுக்கும் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, பக்கத்து வீட்டு பையன் நம்மளை நல்லா ரசிக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் இவக்கிட்ட ஃபோன் நம்பரும் வாங்கினேன். தினமும் அவங்க வீட்டுக்காரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபோனில் பேச ஆரம்பிப்பேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் நல்லா பேசினதுக்கப்புறம் மானசாவை கேட்டேன், நம்ம 2 பேரும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறம் என்ன அவன் நினச்சா தெரில. சரி, நாளைக்கு அவர் ஊருக்கு போகிறாரு, அந்த நேரத்துக்கு வா அப்படின்னா. நானும் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. மானசா கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்லாம். காலையில் ஒரு 11 மணி இருக்கும். மானசா ஃபோன் பண்ணான். அவர் ஊருக்கு கிளம்பிட்டாரு, வா அப்படின்னா. இவளே கூப்பிட்டாலே நம்ம போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா பவுடர்லாம் போட்டுட்டு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டுட்டு நல்லா பெர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதும் கல்யாண பொண்ணு மாதிரி நல்லா ரெடியாக இருந்தா. என்ன அன்றைக்கி பார்த்ததை விட இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வேலையும் பார்க்க ஆரம்பித்தோம். வேலையை பார்க்கும்போது இந்த மாதிரி பெண்களோட முகத்தை பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளால் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிதுன்னு நினச்சிக்கணும். பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்தேன். என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அப்போ தான் அவள் சொன்னான், அவர் கூட என்னை இந்த அளவுக்குலாம் ரசிக்கிறதே இல்லை, நீ என்ன இப்படி ரசிக்கிற அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், எங்களை மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் மட்டும்தான் இன்னும் ஆகலை, ஆனால் நல்லாவே ரசிப்போம். அதுவும் உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா டெய்லி ரசிப்போம் தெரியுமா? பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், இல்லை ஆஃபீஸில் இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? இவ பாருங்களேன், எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்காளே. அப்போது எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை இவளை கேட்டேன், நான் வரும்போது சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, தேன், குலோப் ஜாமுனு இதெல்லாம் வாங்கி விட்டுமான்னு கேட்டேன். ஏன்னு கேட்டா. இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு. அவளும் சரின்னு சொன்னான். நானும் குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்தேன். குலோப் ஜாமுன் எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தேன். அவளும் சாப்பிட ஆரம்பித்தா. என்ன குலோப் ஜாமுன் மட்டும் சாப்பிட்ட, அந்த ஜூஸ்லாம் அப்படியே இருக்குன்னு அவள் கேட்டா. நான் உடனே சொன்னேன், ஆமாம் ஜூஸ் இருக்கட்டும், ஜூஸ் வச்சு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜூஸை ஃபுல்லாக அவள் மேலே அப்புறம் சுவைக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரிலாம் சுவைக்கும்போது இவங்களுக்கு ஃபுல் சந்தோஷம் கிடைக்கும். கடைசி வரைக்கும் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. மானச மாதிரி ஆளுங்களோட கான்டாக்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கா பாருங்கள், பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங்.
நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது உங்களுக்கான சேனல் தான்.